வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி பருப்பு சாதம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸி, யம்மியாக இருக்கும், அடிக்டிவாகவும் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும். ஒரு பவுலில் 1/4 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, இதோட 1/2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதோட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட 4, 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கி கொடுங்க. இதோட 7, 8 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதோட 150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா எந்த வெங்காயம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் கலர்லாம் மாற தேவையில்லை. இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுங்க. உப்பு சேர்த்த உடனே வேகமாக குக் ஆகும். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரும். தக்காளி இந்த மாதிரி மசிஞ்ச அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்ச அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அப்போ பொங்காமல் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. கேஸ் லீஸ் ஆன அப்புறம் உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ வந்து ரைஸ் வந்து நல்லா மசிஞ்சு வரும். பூண்டு வந்து நீங்கள் வந்து மசிச்சு விட்டால் நல்லா மசிஞ்சிருங்க. இந்த மாதிரி சாதம் நல்லா மசிஞ்சு வந்தப்புறம் நீங்கள் வந்து ஒரு கையளவு கொத்தமல்லி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதை வந்து அப்படியே சுட சுட கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு கூடயோ ஊறுகாய் கூடயோ சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.